அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவார்ட்ஸ், அதாவது சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் சீரீஸில் எம்சிக்யூவில் அவார்ட்ஸ் டாபிக் தான் இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம். இது வந்து 2025 நடந்த ஜனவரி டு செப்டம்பர் வரைக்கும் உள்ள அவார்ட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். எம்சிக்யூவில் பார்க்கலாம். ஒவ்வொரு கொஸ்டினாக பார்த்துலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து ப்ரீவியஸ் இயரில் என்ன மாதிரி கேட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் ஒரு 4 கொஸ்டின் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். 4மே பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவை பேஸ் பண்ணி தமிழ்நாடை பேஸ் பண்ணி தான் இந்த 4 கொஸ்டினுமே இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். தாதா சாஹேப் பால்கே அவார்டு 2019 யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்கள் கொடுத்துருக்காங்க. இது வந்து மாடல் கொஸ்டினில் இந்த கொஸ்டின் இருந்துச்சு. ஸோ செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கோல்டன் குளோப் அவார்டு இன் ஃபர்ஸ்ட் இந்தியன், அதாவது முதல் இந்தியன் யார் வந்து இந்த அவார்டை வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஏஆர் ரமன் அவர்கள். இது வந்து ப்ரீவியஸ் இயர்ல எஸ்ஐ கொஸ்டின்ல கேட்கப்பட்ட கேள்வி. அடுத்தது பார்த்தீங்கன்னா நோபல் பிரைஸ் இன் எக்கனாமிக்ஸ் 2019 யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபிஜித் பானர்ஜி அவர்கள். ஸோ இவரும் இந்தியாவை வந்து பூர்வீகமாக கொண்டவர் அப்படிங்கிற இந்த கொஸ்டினுக்கான ஒற்றுமை. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆஸ்கார் பார் பெஸ்ட் டாக்குமெண்ட்ரி ஷார்ட் ஃபிலிம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா த எலிஃபென்ட் விஸ்பரர்ஸ் அப்படிங்கிறது. ஸோ யானைகளின் முணுமுணுப்பு அப்படிங்கிற ஒரு ஆவணப்படத்துக்காண்டி ஷார்ட் ஃபிலிம், டாக்குமெண்ட்ரி ஷார்ட் ஃபிலிம் கேட்டகரியில் வந்து அந்த மூவிக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இது 4மே பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா மற்றும் தமிழ்நாடை பேஸ் பண்ணி கேட்கப்பட்ட அவார்டு சார்ந்த கேள்விகள். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்மளும் எம்சிக்யூ வச்சிருக்கோம். ஒவ்வொரு கொஸ்டினை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Who has been awarded the 2025 United Nations நெல்சன் மண்டேலா பிரைஸ்? 2025 ஆண்டுக்கான ஐக்கிய நாடுகள் சபையின் நெல்சன் மண்டேலா விருது யாருக்கு வழங்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன் தான். 2 பேருக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ சில அவார்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா 2 பேர் 3 பேர் அமைப்புகள் இந்த மாதிரி நிறைய கேட்டகரியில் கொடுக்கறதுனால ஸோ இது 2 பேர் கொடுத்துருக்காங்க. பிரெண்டா ரினால்ட்ஸ் அப்படிங்கிறவருக்கும் கென்னடி ஓடிடி அப்படிங்கிறவர் 2 பேருக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதான் போத் அண்ட் ஏ அண்ட் பி அப்படிங்கிறது ரைட் ஆன்சர். ஸோ இது பேர் பார்த்துக்கோங்க. இதில் ஒருவேளை இந்த மாதிரி பேர்கள் வந்து வாய்க்குள்ள நுழையாட்டியும் கூட நம்மளுக்கு பரிச்சயமான பேர் ரெனால்ட்ஸு கென்னடி அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கிறது நல்லது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Who has been awarded the Sri Lankan's highest civilian honor மித்ர விபூஷணாய on 5 ஏப்ரல் 2025? ஏப்ரல் 5ஆம் தேதி, அதாவது 2025 அன்று இலங்கையின் மிக உயர்ந்த குடிமகன் விருதான மித்ர விபூஷணையா யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ரைட் ஆன்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். ஸோ இவர் வந்து சமீபத்தில் வெளிநாடுகள் சென்றிருப்பாரு. ஸோ எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த நாட்டோட உயரிய விருதை வந்து இவருக்கு வழங்குறது வழக்கமாக வச்சிருக்காங்க. ஸோ அந்த வகையில் சமீபத்தில் இலங்கைக்கு சென்றிருக்கும் போது ஏப்ரல் 5, 2025 இலங்கைக்கு சென்றிருக்கும் போது பார்த்தீங்கன்னா இவருக்கு இந்த மித்ர விபூஷணாய அப்படிங்கிற இலங்கையோட மிக உயரிய விருதை வந்து அளிச்சிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Which Indian American singer won 67th Grammy Awards in 2025 for her album திரிவேணி அப்படிங்கிறது? ஸோ திரிவேணி என்ற ஆல்பத்திற்காக 2025 ஆண்டில் 67வது கிராமிய விருதுகளை வென்ற இந்திய அமெரிக்க பாடகி யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திரிகா டாண்டன் அப்படிங்கிறவங்க. ஸோ இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய அமெரிக்க பாடகர். இவங்களுக்கு எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா இந்த திரிவேணி அப்படிங்கிற ஆல்பத்திற்காக என்ன அவார்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராமி அவார்டு அப்படிங்கிறதான் ரைட் ஆன்சர். ஸோ இதில் சந்திரிகா டாண்டன் அப்படிங்கிறவங்க தான் இந்த அவார்டை வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இது வந்து தமிழ்நாடு சார்ந்த ஒரு கேள்வி. மேட்ச் த ஃபாலோயிங்ல வச்சிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெரியார் அவார்டு யாருக்கு கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடுதலை ராஜேந்திரன் அப்படிங்கிறவருக்கு. ஸோ விடுதலைங்கிறதே பெரியாரோட ஒரு பத்திரிகையாகவே இருந்திருக்கும். ஸோ விடுதலை ராஜேந்திரன் அவர்களுக்கு தான் பெரியார் அவார்டு கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் அவார்டு. இது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி ரவிக்குமார் அவர்களுக்கு வந்து அம்பேத்கர் அவார்டு கொடுத்துருக்காங்க. அடுத்தது 3வது பார்த்தீங்கன்னா கலைஞர் அவார்டு யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புலவர் முத்து வாவாசி அப்படிங்கிறவருக்கு கலைஞர் அவார்டு. இது வந்து ஃபர்ஸ்ட் டைமாக இந்த அவார்டு கொடுக்குறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வந்து தமிழ்நாடு சார்ந்து நம்ம அவார்டை வந்து 3 கேட்டகரியாக பிரிச்சிருக்கோம். ஒன்று வந்து இன்டர்நேஷ்னலு, நேஷ்னலு, தமிழ்நாடு ரீதியாகவும் 3 கேட்டகரியாக பிரிச்சிருக்கோம். ஸோ அந்த வகையில் இது தமிழ்நாடு சார்ந்த விருதுகள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Who received the 2025 World Food Prize for pioneering research in biological nitrogen fixation அப்படின்னு கேட்டிருக்காங்க. உயிரியல் நைட்ரஜன் நிலைப்படுத்துதலில் முன்னோடி ஆராய்ச்சிக்காக உலக உணவு பரிசை பெற்றவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ மரியேஞ்சலா ஹங்கிரியா அப்படிங்கிறவங்க தான் ரைட் ஆன்சர். என்ன அவார்டுன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஃபுட் ப்ரைஸை வந்து வின் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிரியலில் நைட்ரஜன் நிலைப்படுத்தலில் முன்னோடி ஆராய்ச்சிக்காக இந்த விருதை வாங்கியிருக்காங்க. ஸோ இவங்க பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க, இண்டிவிஜுவலாக தான் வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க.
Who has been awarded the திருவள்ளுவர் award for the year 2025? 2025ஆம் ஆண்டுக்கான திருவள்ளுவர் விருது யாருக்கு வழங்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா புலவர் எம் படிகராமு அப்படிங்கிறவருக்கு தான் இந்த திருவள்ளுவர் அவார்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதத்தில் இந்த திருவள்ளுவர் தினத்துக்கு வந்து இது அவார்டாக கொடுக்கப்படுது. ஸோ இந்த டைம் யார் வாங்கியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா புலவர் எம் படிகராமு அவர்களுக்கு தான் இந்த திருவள்ளுவர் அவார்டை இந்த டைம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Who has been awarded the 2025 Abel Prize for Contribution in Mathematics? கணிதத்தில் பங்களிப்புக்காக 2025ஆம் ஆண்டுக்கான ஏபிள் பரிசு யாருக்கு வழங்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா மசாக்கி கஷிவாரா அப்படிங்கிறவர். ஸோ ஜப்பானை சேர்ந்த மசாக்கி கஷிவாரா அப்படிங்கிறவருக்கு ஏபிள் பிரைஸ் அளிக்கப்பட்டிருக்கு. எந்த துறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணிதத்தில் பங்களிச்சதுக்காக இந்த ஏபிள் பிரைஸ். இது வந்து நோபல் பிரைஸில் இல்லாத ஒரு கேட்டகரி. அதாவது நோபலில் பொருளாதாரம், அமைதி, இலக்கியம் எல்லாமே இருக்கும். ஸோ கணிதம் பார்க்கும்போது இதுக்கு கணிதத்துக்காக கொடுக்கப்படுறது இந்த ஏபிள் பிரைஸ் அப்படிங்கிற விஷயத்த முக்கியமாக தெரிஞ்சுக்கோங்க. அவரோட பேர் என்ன அப்படின்னா மசாக்கி கஷிவாரா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Who recently received Ghana's highest civilian award, Officer of the Order of the Star of Ghana in July 2025? சமீபத்தில் கானாவின் மிக உயர்ந்த குடிமகன் விருதான ஆஃபீஸர் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் த ஸ்டார் ஆஃப் த கானா விருது பெற்றவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான். ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த அந்த நாட்டோட உயரிய விருது. எந்த நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கானா கண்ட்ரியோட உயரிய விருதான இந்த ஆஃபீஸர் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் த ஸ்டார் ஆஃப் கானா அப்படிங்கிற அவார்டை வந்து அந்த நாட்டோட அதிபர் வந்து பிரதமர் மோடி அவர்களுக்கு வழங்கியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Which city won the Swachh Vayu Sarvekshan Award 2025 in the million plus population cities? 10 லட்சத்திற்கு அதிகமான மக்கள் தொகை கொண்ட நகரங்களில் ஸ்வச் வாயு சர்வேக்ஷன் அவார்டு 2025 எந்த சிட்டிக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தூர் அப்படிங்கிற சிட்டி தான் பார்த்தீங்கன்னா 8வது முறையா வந்து இந்த அவார்டை வந்து வின் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது கிளீன் சிட்டி அப்படிங்கிற அவார்டில் இந்தூர் தான் இருக்கு. ஸோ இது எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ் மாநிலத்தில் இருக்கு. ஸோ இந்தூர் அப்படிங்கிறது முக்கியமானது. ஸோ இது வந்து இந்தியா லெவலில் பார்க்கும்போது இந்த சிட்டி வந்து இந்த அவார்டை வாங்கியிருக்காங்க. அது மில்லியன் பிளஸ் அப்படிங்கிறது 10 லட்சத்துக்கு மேல் மக்கள் தொகை கொண்ட இதில் வந்து இந்தூர் வந்து வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Who won the 2025 International Booker Prize for Kannada ஷார்ட் ஸ்டோரி ஹாட் லேம்ப்? அதாவது சர்வதேச புக்கர் பரிசு 2025 வென்றவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து கன்னட ஷார்ட் ஸ்டோரி எழுதுனதுக்கா அந்த ஸ்டோரியோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹாட் லேம்ப். இது வந்து கன்னட ஸ்டோரி. இதில் யார் வின் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பானு முஸ்டாக் அப்படிங்கிறவங்க தான் இந்த ப்ரைஸை வந்து வின் பண்ணியிருக்காங்க. என்ன ப்ரைஸ்னா புக்கர் ப்ரைஸ் அப்படிங்கிறது. ஸோ இவங்க வந்து கன்னட எழுத்தாளர், சிறுகதை எழுத்தாளர். ஹாட் லேம்ப் அப்படிங்கிற புக்குக்கு வந்து இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க. என்ன அவார்டுன்னு பார்த்தீங்கன்னா புக்கர் ப்ரைஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் உங்க பேர் வந்து பானு முஸ்டாக். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Who has been awarded the first global MS Swaminathan Award for Food and Peace 2025? உணவு மற்றும் அமைதிக்கான உலகளாவிய MS சுவாமிநாதன் விருது 2025 யாருக்கு வழங்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அடிமோலா ஏ அடின்லே அப்படிங்கிறவங்க, அடிமோலா ஏ ஆடன்லே அப்படிங்கிறவங்களுக்கு இந்த உணவு மற்றும் அமைதிக்கான MS சுவாமிநாதன் விருது இது இந்தியா சார்பில் கொடுக்கப்படுறது. ஒரு வெளிநாட்டவருக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகையில் இது ஒரு முக்கியமானது. ஸோ இந்தியா கொடுக்குற அவார்டு வெளிநாட்டவருக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Who has recently been conferred the PV Narasimha Rao Memorial Award for Economics in September 2025? செப்டம்பர் 2025 பொருளாதாரத்திற்கான PV நரசிம்ம ராவ் நினைவு விருது யாருக்கு வழங்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ மன்மோகன் சிங் அவர்கள். இந்த கொஸ்டினை பொறுத்தளவில் நமக்கு தெரியும் எல்பிஜின்னு ஒரு கான்செப்ட் உண்டு. 1991 பார்த்தீங்கன்னா எல்பிஜின்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருப்பாங்க. அந்த டைம்ல வந்து பிரதமராக இருந்தவர் தான் இந்த PV நரசிம்ம ராவ் அவர்கள். அந்த டைம்ல ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்தவர் தான் இந்த மன்மோகன் சிங் அவர்கள். ஸோ ரெண்டு பேருமே முக்கியமானவங்க. ஸோ இவர் நினைவாக வழங்கப்படுற இந்த விருதை வந்து இவர் வாங்குறதுல பெருமையா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மன்மோகன் சிங் அவர்களுக்கு தான் இந்த விருதை வந்து வழங்கியிருக்காங்க.
PV நரசிம்மராவ் மெமோரியல் அவார்டு யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மன்மோகன் சிங் அவர்களுக்கு. இவர் முன்னாள் நிதியமைச்சராகவும் இருந்திருக்காங்க, முன்னாள் பிரதமராகவும் இருந்திருக்காங்க அப்படிங்கிறது முக்கியத்துவம் பெறுது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட்டும் தமிழ்நாடு சார்ந்த ஒரு அவார்டு தான். இதில் பார்த்தீங்கன்னா மேட்ச் த ஃபாலோயிங்ல கொடுத்துருக்காங்க. அண்ணா அவார்டு யாருக்கு கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பாருங்க, எல் கணேசன் அவர்களுக்கு. அடுத்து காமராஜர் அவார்டு யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா KV தங்கபால் அவர்களுக்கு. ஸோ அடுத்து பாரதியார் அவார்டு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா போயட் கபிலன் அவர்களுக்கு. அடுத்து திருவிக்கா அவார்டு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா GR ரவீந்திரநாத் அப்படிங்கிறவருக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அவார்டு பார்த்துக்கோங்க. இது தமிழ்நாடு ரீதியாக கொடுக்கறது. அண்ணா பதக்கங்கிறது வேற, அண்ணா அவார்டுங்கிறது வேற. அண்ணா பதக்கங்கிறது போலீஸ் துறையில் உள்ளவங்களுக்கு கொடுக்கப்படுறது. ஸோ அண்ணா அவார்டுங்கிறது அரசியல் இந்த மாதிரி கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு கொடுக்கப்படுறது. ஸோ இது டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின், இதுக்கு ஆன்சர் வந்து B ஆப்ஷன் 2143 அப்படிங்கிறது. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Who has recently won the title of Miss Universe 2025 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சமீபத்தில் மிஸ் யூனிவர்ஸ் 2025 பட்டத்தை வென்றவர் யார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மணிகா விஸ்வகர்மா அப்படிங்கிறவங்க தான் இந்த பட்டத்தை வென்றிருப்பாங்க. இது எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாய்லாந்தில் நடந்திருக்கும். ஸோ தாய்லாந்தில் நடந்த இந்த ஈவெண்ட்ல இந்தியாவை சேர்ந்த மணிகா விஸ்வகர்மா அப்படிங்கிறவங்க தான் 2025க்கான மிஸ் யூனிவர்ஸ் அப்படிங்கிற பட்டத்தை வந்து வென்றிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. which has become the ராமன் மகசேசே அவார்டு in 2025. 2025ஆம் ஆண்டில் ராமன் மகசேசே விருதை வென்ற அமைப்பு எதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த இதை பொறுத்தளவில் அமைப்புன்னு பார்க்கும்போது இந்த எஜுகேட்டட் கேர்ள்ஸ் இது வந்து மொத்தம் 3 பேருக்கு கொடுத்துருப்பாங்க. 2 இண்டிவிஜுவல்ஸ் வாங்கியிருப்பாங்க, ஒரு அமைப்பு வாங்கியிருக்கும். ஸோ அந்த வகையில் இந்த அமைப்பில் என்ன, இந்த 2 இண்டிவிஜுவல்ஸுமே வெளிநாட்டவர்கள். ஸோ அந்த அமைப்பை பொறுத்தளவில் இது இந்தியா சார்ந்த ஒரு NGO அமைப்பு அப்படிங்கிறதுனால இது ஒரு முக்கியத்துவம் பெறுது. இந்தியா சார்ந்த ஒரு NGO அமைப்பு அப்படிங்கிறதுனால எஜுகேட்டட் கேர்ள்ஸ், அதாவது பெண்களோட கல்வியை ஊக்குவிக்கும் விதமா செயல்பட்டதுனால இந்த விருது, இந்த அமைப்புக்கு வந்து இந்த ராமன் மகசேசே விருது வந்து 2025 வழங்கியிருக்காங்க அப்படிங்கிறது முக்கியத்துவம் பெறுது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Who were awarded the Nobel Prize 2025 in the field of physics? 2025ஆம் ஆண்டுக்கான இயற்பியல் துறைக்கான நோபல் பரிசு யாருக்கு வழங்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த விருதை பொறுத்தளவில் 3 பேருக்கு பகிர்ந்தளிச்சிருப்பாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜான் கிளார்க்கு, மிச்சல் H டிவோர்ட், ஜான் எம் மார்டினஸ். ஸோ ஆல் ஆஃப் தி அபோவ் அப்படிங்கிறத ஆன்சரு. ஸோ 2-3 துறைக்கு வந்து 3 பேருக்கு பகிர்ந்தளிச்சிருக்கிறதுனால ஸோ ஆல் ஆஃப் தி அபோவ் அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ நேமை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்த மாதிரி கேள்விகளை இப்படி தான் கேட்க முடியும், ஏன்னா 3 பேருக்கு பகிர்ந்தளிச்சிருக்கிறனால ஆல் ஆஃப் தி அபோவ் அப்படிங்கிற மாதிரி ஆன்சர் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Who has been honored with the தாதா சாஹேப் பால்கே அவார்டு 2023 in September 2025? ஸோ யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2025 தாதா சாஹேப் பால்கே விருது, அதாவது 23க்கான விருதை செப்டம்பர் 25 கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதான் கொஸ்டின். ஸோ யாருக்கு கொடுத்துருப்பாங்க அப்படின்னா மலையாள சூப்பர் ஸ்டார் மோகன்லால் அவர்களுக்கு தான் இந்த விருதை வந்து வழங்கியிருக்காங்க. ஸோ இதை வந்து 2019 ரஜினிகாந்த் அவர்களுக்கு கொடுத்த விருது, அந்த கொஸ்டினை தான் வந்து 2019 கொஸ்டின்ல கேட்டுருந்துருப்பாங்க. ஸோ அதே வகையில் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா 2023க்கான விருதை 2025 வழங்கியிருக்காங்க. யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோகன்லால் அவர்களுக்கு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The Golden Globe Award in given to which of the following categories? கோல்டன் குளோப் விருது பின்வருவற்றில் எந்த துறைக்கு வழங்கப்படுகிறது? இந்த கொஸ்டினை பொறுத்தளவில் இந்த கோல்டன் குளோப் அவார்டை வந்து ஃபர்ஸ்ட் யார் வாங்கினா அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து A.R. ரஹ்மான் அவர்கள் தான் ஆன்சரு. ஸோ அவர் எப்போ வாங்கியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2009 காலகட்டத்தில் வாங்கியிருப்பாரு. ஸோ சாங் அந்த கேட்டகரியில், அதாவது பாடல்கள் அப்படிங்கிற கேட்டகரியில் வந்து வாங்கியிருப்பாரு. ஸோ இது எந்த மாதிரி கேட்டகரிக்கு வழங்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிலிம் அண்ட் டெலிவிஷன் அப்படிங்கிறத தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி அப்படிங்கிற பிரிவுகளில் வந்து இந்த விருதுகள் வந்து வழங்கப்படுது. ஸோ A.R. ரஹ்மான் அவர்களை வச்சு இந்த கொஸ்டின் வந்து மேக் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Who has recently awarded the Nobel Prize 2025? சமீபத்தில் அமைதிக்கான நோபல் பரிசு 2025 யாருக்கு வழங்கப்பட்டுன்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு முக்கியமான கொஸ்டின். இது வந்து இந்த கொஸ்டினை பொறுத்தளவில் இது வந்து ட்ரம்ப் அவர்கள் எதிர்பார்த்திருந்தாங்க. ஸோ 8 நாடுகளோட போரை வந்து நான் நிறுத்தியிருக்கேன், ஸோ எனக்கு அமைதிக்கான விருது வேணும் அப்படிங்கிற மாதிரி ஸோ அவர் எதிர்பார்த்து இருந்த நிலைமையில இந்த மரியா கொரினோ மெச்சடோ அப்படிங்கிறவங்களுக்கு தான் இந்த விருதை வழங்கியிருக்காங்க. ஸோ இவங்க விருதை வாங்கிட்டு இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நான் இந்த விருதை வந்து ட்ரம்ப் அவர்களுக்கு அர்ப்பணிச்சிடறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து பேசு பொருளாக இருந்துச்சு. அந்த வகையில் இது ஒரு முக்கியமான கொஸ்டினாக இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Who has been awarded the Nobel Prize 2025 for Literature? இலக்கியத்திற்கான நோபல் பரிசு 2025 யாருக்கு வழங்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இவரோட பேர் பாருங்க
லைஸ்லோ கிருஷ்ணா கோர்கை அப்படிங்கிறது. ஸோ லைஸ்லோ கிருஷ்ணா கோர்கை. இந்த மாதிரி வித்தியாசமாக பேர் வந்துச்சுன்னா பிரித்து படிங்க, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இவர் வந்து இலக்கியத்திற்காக நோபல் பரிசு வாங்கியிருக்காரு. இதே இலக்கியம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம இந்தியாவில இருந்து ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் வாங்கியிருப்பாங்க. ஸோ அது வந்து ஸ்டாட்டிக் டேட்டா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Who has won the Nobel Prize in Economics in the 2025? 2025 பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு வென்றவர்கள் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் அதே மாதிரி தான் 3 பேருக்கு பகிர்ந்தளிச்சிருப்பாங்க. ஸோ ஆல் ஆஃப் தி அபோவ் அப்படிங்கிறது ஆன்சர். ஜோயல் மோர்கீர், பிலிப்பி அகியோன், பீட்டர் ஹவுயிட் அப்படிங்கிற 3 பேருக்கு வந்து பகிர்ந்தளிச்சிருக்காங்க. ஸோ 3 பேர் பேரையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நோபலுக்கான பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு 2025. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நோபல் பிரைஸ் வின்னர்ஸ் இன் மெடிசன் இன் 2025. 2025 மருத்துவத்திற்கான நோபல் பரிசு வென்றவர்கள் யாருன்னு கேட்டிருக்காங்க. மேரி இ ப்ரோவன், ஃப்ரெட் ராம்ஸ்டெல், சீமன் சகாகுச்சி அப்படிங்கிறது. ஸோ பேரே வித்தியாசமா இருக்கு. ஸோ 3 பேருக்கு வந்து மருத்துவத்திற்கான நோபல் பரிசு வந்து பகிர்ந்தளிச்சிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆல் ஆஃப் தி அபோவ் அப்படிங்கிறது தான். ஸோ 3 பேர் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரித்து கேட்பாங்க. ஸோ சில அமைப்புகள் வரும், இண்டிவிஜுவல்ஸ் வருவாங்க. இந்த மாதிரி அமைப்புகள் வரும்போது அமைப்புகளை பிரித்து கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Who has won the Nobel Prize 2025 in Physics? 2025 இயற்பியலுக்கான நோபல் பரிசு வென்றவர்கள் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் பாருங்க. இதுவும் அதே மாதிரி தான் 3 பேருக்கு பகிர்ந்தளிச்சிருப்பாங்க. ஸோ ஜான் கிளார்கே, மைக்கேல் ஹெச் டிவோர்ட், ஜான் எம் மார்டினஸ். ஸோ இந்த கொஸ்டின் வந்து ரிப்பீட்டடாக தான் வந்திருக்கு. ஸோ இருந்தாலும் பார்த்துக்கோங்க. இயற்பியலுக்கான நோபல் பரிசு ஆல் ஆஃப் தி அபோவ் அப்படிங்கிறது ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. விச் ஃபிலிம் வாஸ் செலக்டட் ஆஸ் த பெஸ்ட் பிக்சர் அட் த 97th ஆஸ்கார்? 97வது ஆஸ்கார் விருது வழங்கும் விழாவில் சிறந்த திரைப்படமாக தேர்வு செய்யப்பட்ட படம் எதுன்னு கேட்டிருக்காங்க. அனோரா அப்படிங்கிறது. ஸோ ஆஸ்காரை பற்றி நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ ஆஸ்கார்லேருந்து இந்த அனோரா அப்படிங்கிற படம் தான் சிறந்த படமாக தேர்வு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Who has been nominated for best actor leading role in the 2025 ஆஸ்கார்? 2025 ஆஸ்கார் விருது பட்டியலில் சிறந்த நடிகராக தேர்வு செய்யப்பட்டவர், முன்னணி கதாபாத்திரத்தில் சிறந்த நடிகராக தேர்வு செய்யப்பட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. த ப்ரூட்டலிஸ்ட் அப்படிங்கிறது. ஸோ இதை வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரூட்டலிஸ்ட் அப்படிங்கிறது தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணிங்கன்னா இதுக்கு வந்து மிருகத்தனமான அப்படிங்கிறது டிரான்ஸ்லேஷனில் வரும். ஸோ இவர் வந்து மிருகத்தனமாக நடித்ததுனால இவருக்கு வந்து இந்த ஆஸ்கார் அவார்டு கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Who has been nominated for the Oscar for Best Actress அப்படிங்கிறது லீடிங் ரோல்ல யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2025 சிறந்த நடிகையாக ஆஸ்கார் விருதிற்கு தேர்வு செய்யப்பட்ட யாருன்னு பார்த்தீங்கன்னா மிக்கி மேடிசன் அப்படிங்கிறவங்க. ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேடி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு பிரபலமான பேர். ஸோ மேடி அப்படின்னா அழகா இருப்பாங்க. ஸோ அழகா இருந்ததுனால இவங்களை வந்து தேர்வு செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மேடிசன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Nominated for the Oscar for Best Documentary Short Film in 2025. 2025 சிறந்த ஆவண குறும்படமாக ஆஸ்கார் விருதில் தேர்வு செய்யப்பட்ட படம் எதுன்னு கேட்டிருக்காங்க. த ஒன்லி கேர்ள் இன் த ஆர்கெஸ்ட்ரா அப்படிங்கிறது. ஸோ ஆர்கெஸ்ட்ரா அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. த ஒன்லி கேர்ள் இன் த ஆர்கெஸ்ட்ரா. ஸோ சிறந்த ஆவண குறும்படமாக இது தேர்வு செய்யப்பட்டிருக்கு. நமக்கு லாஸ்ட் டைம் வந்து இந்த எலிஃபென்ட் விஸ்பரர்ஸ் அப்படிங்கிறது, யானைகளின் முணுமுணுப்பு அப்படிங்கிற ஆவண படத்தை வந்து தேர்வு செஞ்சிருப்பாங்க. இந்த வகையில் இந்த வருஷத்துக்கான இந்த ஆவணப்படம் இது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஆஸ்கார் அவார்டு இன் 2025 த பெஸ்ட் டைரக்டர் அவார்டு நாமினி. ஆஸ்கார் விருது 2025 சிறந்த இயக்குனராக தேர்வு செய்யப்பட்டது யாருன்னு கேட்டிருக்காங்க. சியன் பேக்கர் அப்படிங்கிறவர் தான் சிறந்த இயக்குனராக தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.